26 பிப்ரவரி 2026 தவக்காலத்துடைய முதல் வார வியாழன் நற்செய்தி வாசகம். மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கு. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனில் கேட்போர் எல்லோரும் பெற்றுக் கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோர்க்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகி நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகளை அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பார் அல்லவா? ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறைவாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை, இன்றைய நாளில் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய தவக்கால பயணம் இறைவன் நம்மோடு இணைந்து இறை அருளை நமக்கு பெற்றுத்தர நாம் தொடர்ந்து செபிப்போம். இன்றைய நாளில் தூய மெக்லேட் இவர்களுடைய நினைவு நாளை நாம் கொண்டாடுகிறோம். பிறந்த பொழுது உயிர் சுவாசமின்றி இருந்தாலும் இறைவனுடைய அருளால் நீண்ட நாட்கள் வாழ்ந்து புனிதையாக உயர்ந்தவர். சிறு வயதிலேயே துறவற மடத்தில் சேர்ந்து பக்தி, தாழ்மை, ஞானம் ஆகியவற்றில் வளர்ந்தார். இனிமையான குரல் வளத்தால் பாடற்குழு பொறுப்பாளராகவும் பின்னர் தலைவராகவும் உயர்த்தப்பட்டார். அவருக்கு ஆண்டவர் திருக்காட்சிகள் அளித்து பல ஆன்மீக உண்மைகளை வெளிப்படுத்தினார். அதன் பின்பு புக் ஆஃப் ஸ்பெஷல் கிரேஸ், சிறப்பு மகிமின் புத்தகத்தை எழுதினார். அவர் குறிப்பாக இயேசுவின் திரு இருதய பக்தியை பரப்பியவராக அறியப்படுகிறார். இவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியவை தாழ்மையும், இறை நம்பிக்கை மற்றும் திரு இருதய ஆண்டவருக்கான ஆழ்ந்த பக்தியில் வாழ்வதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இவருடைய சார்பாக நாம் மன்றாடுகின்ற ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் இறை நின்று நமக்கு பெற்றுத் தருவார் நம்பிக்கையில் இந்த நாளை இறைவனிடத்தில் ஒப்படைப்போம். பிரியமானவர்கள், நற்செய்தி வாசகத்தை பார்க்கின்ற பொழுது இந்த தவக்காலத்தினுடைய பயணத்தில் நாம் வெறும் இந்த சடங்குகளை தாண்டி நம்முடைய இதயத்தையே இறைவனிடத்தில் திருப்பி நம்முடைய உறவுகளை சீரமைக்கின்ற ஒரு பணியில், முயற்சியில் இருக்கின்ற ஒரு காலம்தான் தவக்காலம். இன்றைய நற்செய்தியில் மத்திய அதிகாரம் 7வது அதிகாரத்தில் இன்று கொடுக்கப்பட்ட இந்த பகுதியில் இறை ஒரு வெற்றிகரமான ஆன்மீக ஒரு வாழ்விற்கு மூன்று ரகசியங்கள் நமக்கு அளிக்கிறார். அதுதான் முதலாவதாக தாராள மன்றாட்டு, தளராத மன்றாட்டு. ஜெபத்தில் நாம் விடாமுயற்சியுடன் இருப்பது, ஜெபத்தில் நாம் தொடர்ந்து இருப்பது. இரண்டாவது, தந்தையின் மீதான நம்பிக்கை, தந்தையாம் கடலுக்கு மீது நாம் வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கை மற்றும் பிறர் நல அன்பு. இந்த விடாமுயற்சியுடன் தேடுவதுதான் தளராத மன்றாட்டு என்று குறிப்பிடுகிறார்கள். கேட்பதையும், தேடுவதையும், தட்டுகின்றதையும், இந்த மூன்று தூண்களை இன்று இறைவன் ஒரு ஜெபமாக மாற்றுகிறார். நம்மை அவர் சும்மா கேட்கவில்லை, மாறாக கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்கிறார். இது ஒரு தொடர் செயல். நம்முடைய வறுமையை உணர்ந்து நாம் கேட்க வேண்டும். நம்மிடத்தில் இல்லாததை நாம் கேட்க வேண்டும். நமக்கு எது தேவையோ அதை கேட்க வேண்டும். இறைவனுடைய அன்பிற்காக, இறைவனை நாம் அடைவதற்காக என்னென்ன தேவையோ என்பதை நாம் கேட்க வேண்டும். நம்முடைய தேவைகளை உணர்ந்து அதை மட்டும் கேட்க வேண்டும். இறைவனுடைய திருவுளத்தை நம்முடைய வாழ்க்கையில் தேட வேண்டும். இறைவன் நம்மை தேடி வருகிறார். நாம் அவருடைய திருவுளத்தை தேடுகின்ற பொழுது, அதை கண்டெடுக்கின்ற பொழுது, அவருடைய திருவுளத்தின்படி நாம் வாழ்கின்ற பொழுதுதான் இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு நிறைவாக கிடைக்கிறது. ஆபத்தினால் மூழ்கி இருக்கிற கதவுகளை, நம்முடைய இதய கதவுகளை திறக்கப்பட ஆண்டவருடைய அருளை தட்ட வேண்டும். வெறும் வார்த்தையாக கேட்பதையும், தேடுவதையும், தட்டுவதையும் தாண்டி
இறைவனிடத்தில் நமக்கான உறவை எவ்வாறு நாம் புதுப்பிக்க, எதை கேட்க வேண்டும், எதை தேட வேண்டும், எங்கு தட்ட வேண்டும் என்பதை இறைவன் அழகாக குறிப்பிடுகிறார். இது ஒரு விடாமுயற்சி உள்ள ஒரு தேடலாக இருக்க வேண்டும், விடாமுயற்சி உள்ள ஒரு ஜெபமாக இருக்க வேண்டும், விடாமுயற்சி உள்ள ஒரு தட்டுதலாக இன்றைய நாளில் இருக்க வேண்டும். இதே நாளில் நாம் கைவிடாத தந்தையினுடைய அன்பு ஒரு அழகான உதாரணத்தை இறைவன் கொடுக்கிறார். பிள்ளை அப்பத்தை கேட்டால் தந்தை எதை கொடுப்பார், மீனை கேட்டால் எதை கொடுப்பார். ஆக நம்முடைய மண்ணுலக தந்தைக்கே நம்முடைய குழந்தைகள் மீது எவ்வளவு பாசம் இருக்க, நம்முடைய விண்ணக தந்தை நம் மீது எவ்வளவு அன்பு வைத்திருப்பார். எவ்வளவு மேலானவர், உயர்ந்தவர், நேர்மையானவர், உன்னதர். ஆக அவர் நம் மீது வைத்திருக்கின்ற அன்பிற்கு அளவே கிடையாது. அவர் நம் மீது வைத்திருக்கின்ற மாசத்திற்கு அளவே கிடையாது. ஆக தவக்காலத்தில் நாம் செய்கின்ற நோன்பும் ஒருத்தலும் இறைவனை ஏமாற்றுவதற்கல்ல, நமக்காக வைத்திருக்கின்ற அந்த நல்லவற்றை நாம் பெற வேண்டி இறைவனிடத்தில் நாம் நம்மையே இந்த உறவுகளை புதுப்பிக்கிறோம், நம்மை தகுதிப்படுத்துகிறோம். இறைவன் அருளை பெறுவதற்காக மேற்கொள்கின்ற தயாரிப்பு காலம்தான் இந்த தவக்காலம். ஆக இது கல்லை அல்ல, வாழ்வளிக்கும் அப்பத்தையே இறைவன் வழங்க காத்திருக்கிறார். மூன்றாவதாக பிறர் அன்பில் நாம் நினைத்து நிற்க வேண்டும். ஒரு அழகான பொன் விதியை கொடுக்கிறார். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறோ அதையெல்லாம் நீங்கள் அவருக்கு செய்யுங்கள் என்று குறிப்பிடுகிறார். இது ஒரு பொன் விதி. இது இறைவனிடத்தில் நாம் மன்னிப்பை எதிர்பார்க்கிறோம், ஆகவே நாம் பிறரை மன்னிக்க வேண்டும். நம் இறைவனிடத்தில் இரக்கத்தை நாடுகிறோம், ஆகவே நாம் ஏழைகளிடத்தில் இரக்கம் காட்ட வேண்டும். ஆக பிறர் நம்மிடத்தில் விரும்புவற்றை நாம் அவர்களுக்கு செய்கின்ற பொழுது நாம் அந்த இறைவனோடு இணைக்கப்பட்ட உறவில் நாமும் இணைக்கப்படுகிறோம், பிறர் நல்ல அன்பில் ஈடுபடுகிறோம். ஆக தந்தையாம் கடவுளுடைய அன்பும் பிறர் அன்பும் ஒன்றாக இணைகின்ற போது மட்டும்தான் வாழ்க்கை வெற்றிகரமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆகவே நாம் ஒரு நல்ல ஒரு மனிதராக வெறும் நோன்பில் ஜபத்திலும் மட்டும் மாறாமல் நம்முடைய பிறர் நலத்தில் நாம் அதில் மாற்ற வேண்டும். அதன் மூலமாக உண்மையான பலன்களை இந்த தவ காலத்தில் நம்மால் பெற முடியும். அன்பார்ந்தவர்களே, இந்த தவ காலத்தில் நம்முடைய ஜபம் வலிமை பெறட்டும். நாம் கேட்கின்ற வரங்க நமக்காக மட்டும் அல்லாமல் பிறருடைய வாழ்க்கை செழிப்பதற்காகவும் இருக்க வேண்டும். இறைவனுடைய கதவை நாம் தட்ட வேண்டும், அவள் கருணையுடன் திறப்பார். அதே போலதான் உடவை நாடி வருகின்ற நம்முடைய கதவை தட்டுகின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை நாம் தாராள மனதுடன் செய்ய வேண்டும். ஆக இன்றைய நாளில் இந்த 3 அழகான தூண்களான விடாமுயற்சியுடன் ஆண்டவரிடத்தில் செபிப்பதையும், நம்முடைய கைவிடாத தந்தையின் மீது முழுமையாக நம்பிக்கை வைப்பதையும், தவக்காலத்தில் மிக சிறந்த கனியான பிறர் அன்பில் நாம் நிலைத்து நிற்க இந்த நாளில் தொடர்ந்து ஜெபிப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்றாடுவோமாக. இன்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, இந்த புதிய காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். கடந்த இரவும் கடந்த நாட்களிலும் எங்களோடு பயணித்து பலவிதமான அனுபவங்களை எங்களுக்கு அளித்து இந்த பாசத்தை உணர வைத்து எம்மையே உங்கள் மகனாக மகளாக ஏற்றுக்கொண்டு எங்கள் மீது அருளையும் ஆசீர்வாதத்தை பொழிந்தீர இறைவா, உமக்கு நன்றி. உம்மை வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். இன்று இந்த நற்செய்தியின் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் இன்னும் உற்சாகப்படுத்தினீரே, இன்னும் உன்னுடைய அன்பிற்கு எங்களை தகுதியுள்ளவராக மாற்றினீரே. அதற்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். வார்த்தையின் வழியாக கேளுங்கள், தேடுங்கள், தட்டுங்கள் என்று நம்பிக்கை யூட்டியதற்காக இறைவா உம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, இந்த தவக்கால பயணத்தில் தந்தை என்ற உரிமையோடு உம்மிட வருகிறோம். ஒரு தந்தை தன் பிள்ளைக்கு கல்லையோ பாம்பையோ கொடுப்பதில்லை என்ற வாக்குறுதியை நாங்கள் முழுமையாக நம்புகிறோம். எங்களுக்கு எது நல்லது எது தீயது என்பதை நீர் அறிவு. இந்த நாளில் எங்களுடைய தேவைகளை ஒவ்வொன்றையும் உடைய பாதத்தில் வைக்கிறோம். ஆண்டவரை நாங்கள் கேட்கிறோம். எங்களுடைய பலவீனங்களை மாற்றுவதற்காக உமது அருளை கேட்கிறோம். எங்களை உமக்கு உகந்த பிள்ளைகளாக மாற்ற கிருபையை கேட்கிறோம். எங்களுடைய தேவைகளை கேட்கிறோம். இன்று எங்களுக்கு என்ன தேவையோ அதையே உம்மிடத்தில் கேட்கிறோம். ஆண்டவரே, உம்மிடத்தில் நாங்கள் தேடுகிறோம். உலக இன்பங்களுக்கு பின்னால் நாங்கள் ஓடாமல் உம்முடைய திருவுலத்தையும் நீதியையும் தேடுகின்ற இதயத்தை எங்களுக்கு தாரும். உண்மையே எங்களுடைய பணிகளிலும் மனிதர்களிடத்திலும் கண்டெடுக்க எங்களுக்கு ஆசீர்வாதத்தை வழங்கியறலும். ஆண்டவர் அன்பை தேடி அதை நாங்கள் கண்டு அறிந்து அதில் வாழ்ந்திட எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவோம். ஆண்டவரே, உமது கதவை தட்டுகிறோம்.
எங்களுடைய கதவையும் நாங்கள் தட்டுகிறோம். எங்களுடைய கடினமான அந்த இதய கதவை நீர் இறங்கி தட்டி அதில் நுழைந்து இந்த கல்லான இதயத்தை மாற்றி கனிவான உடைய பாசம் நிறைந்த இதயத்தை, உடல் ரீதியாக இருக்கின்ற இதயத்தை, தசையுள்ள இதயத்தை எங்களுக்கு அளித்தருளும். ஆண்டவருடைய அன்பும் இரக்கம் எங்களை வாழ்வில் நுழையட்டும். நீர் எங்களோடு இருக்கிற நம்பிக்கை எங்களுக்கு இன்னும் அதிக அளவில் நாளில் எங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டியருளும். பிறர் எங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்றால் விரும்புகிறோமோ அதை நாங்கள் பிறருக்கு செய்ய எங்களுக்கு வலிமையை தாரும். இதனால் சந்திக்கின்ற ஒவ்வொரு நபரிடத்திலும் கனிவோடும் பொறுமையோடும் தாராள மனதோடும் பகழ எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தந்திரலும். ஆண்டரை முடித்து நாங்கள் பெரும் மன்னிப்பை இரக்கத்தை சுற்றியுள்ளக்கு தாராளமாக வழங்குவதற்கான எல்லா அருளையும் எங்களுக்கு தாரும். இந்த நாளில் நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்கள் உமது மகிமையை தருவதாக அமையட்டும். உமது கரம் எங்களை பிடிக்கட்டும். இந்த கரங்களால் நாங்கள் வழிநடத்தப்படட்டும். ஆண்டவரே, இன்றைய நாளில் நாங்கள் எங்களுடைய தேவைகள், எங்களுக்கு என்ன தேவையோ அந்த ஒரு தேவைகளை மீண்டும் ஆகக்கூடிய பாதத்தில் வைக்கிறோம். எந்த ஒரு வேண்டுதல், எந்த ஒரு கருத்துக்கள் இன்றைய திருப்பலியிலும் மன்றாட்டிலும் ஜெபத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே, அதை ஒவ்வொன்றாக ஆசீர்வதித்து நல்ல நலன்களால் பலன்களை எங்களுக்கு அளித்து நல்ல கனிகளை அளித்து எங்களை ஆசீர்வதித்து வெற்றியாக மகிழ்ச்சியாக இந்த நாளை எங்களுக்கு மாற்றியல உம்மிடத்தில் செபிக்கிறோம். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.